வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் 2.1 சேனல் ஒரு ஹோம் தேட்டர் பார்க்க போகிறோம். ஹோம் தேட்டர் மீன்ஸ் ஒரு சப்வூஃபர் ஒரு சவுண்ட் பார் வரும். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த ஒயர்லாம் வேணாம், சேட்டலைட் ஸ்பீக்கர்லாம் வேணாம், நார்மலாக ஒரு டிவி கீழே ஒரு இந்த சவுண்ட் பார் ஒரே ஒரு சப்பு ஒரு மைல்டாக வச்சு கேட்குற மாதிரி ஒரு 2.1 சேனல் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப அதிகமாக இல்லாமல் மைல்டாக இருந்தால் போதும்ட்டு ஒரு சில பேர் ஒரு அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரே ஒரு 5 ஹோம் தேட்டர் மப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஸ்பெக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 கிடையாது, 2.1 மட்டும்தான். சரிங்களா? ஒரு 10,000 எது நல்லாயிருக்கு அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோ சரௌண்ட் 900 இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா ஒரு 5,000 வருது. ஆஃபர் நமக்கு இன்னுமே இன்னும் கம்மியாக வரும். ஆனால் இப்போது ரிபப்ளிக் டே வந்து வருது. ஸோ அதனால் கார்டு மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. 5,000 இது ஓகே. இது மொத்தம் ஒரு 200 வாட்டு. சரிங்களா? 6 இன்ச்சு சப்வூஃபர் வரும். ஓகேங்களா? இதில் வந்து ஏஆர்சியும் இருக்குது, ஆப்டிக்கலும் இருக்குது. இந்த ரேட்டுக்கு வந்து ஏஆர்சி வந்து ஒர்த்து தான். சரிங்களா? நல்லாயிருக்கு. ஸ்பெக் வைஸ் நல்லாயிருக்கு. சரிங்களா? செகண்ட் ஒன் பார்க்க போகிறது போட் அவென்டி 2.1 1600D. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2.1 சேனல் தான். இது சேட்டலைட் ஸ்பீக்கர்லாம் வராது. சவுண்ட் பாரில் ஒரு லெஃப்ட் ரைட்டு அவ்வளோதான். ஒரு சப்வூஃபர் வரும். சப்வூஃபர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஓவரால் 160 வாட்டு. ஐஆர்சி இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 5,499. கார்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே கம்மியாகும். இதோட சப்வூஃபர் சைஸும் 6.5 இன்ச்சு. இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, ஆக்ஸு எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா அது காமனாக எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து பார்க்க வேணாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மெயினாக நம்ம ஏஆர்சி பார்க்குறோம். ஆப்டிக்கல் இருந்தால் நம்மளுக்கு இன்னும் அட்வான்டேஜ். ஏஆர்சி இருந்தால் நம்மளுக்கு போதுமானது. சப்போஸ் நீங்கள் பழைய மாடல் ஏதாவது டிவி வச்சுருக்கீங்க, ஆப்டிக்கல் மட்டும் இருந்துச்சுன்னா அது யூஸ் ஆகும். பட் அவங்க இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஆக்ஸ் இன் இருக்குது, ப்ளூடூத் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது அதனால் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இது எல்லாமே வந்து டால்பி மட்டும் தான். டால்பி ஆடியோ 2.1 வேலை செய்யும். 5.1 எதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரு சிம்பிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பட்ஜெட்லாம் வேணாம், ஒரு 5,000 10,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக வாங்கலாம். ப்ளூடூத் 5.1, யூஎஸ்பி, HDMI, ஏஆர்சி, ஆப்டிக்கல், ஆக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த ரேட்டுக்கு. பொதுவாக போட் வந்து பார்த்தோன்னா இந்த பேஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தாலே நம்ம நல்லாயிருக்கும். மற்றபடி இன்ஸ்டால்லாம் இது பெருசாக எதுவும் இருக்காது. சப்வூஃபரு அதான் சவுண்ட் பார் ஒரு டேபிள்லையோ இல்லை டிவி கீழேயோ நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் ஒன்ல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அதே போட்லேயே வந்து 2000D டால்பி ஆடியோ. இது வந்து பார்த்தோன்னா ஒரு 7,000 கிட்ட வருது. ஆஃபரில் வாங்கினா இன்னுமே நமக்கு கம்மியாக வரும். இதுலேயும் வந்து ஏஆர்சி இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது. சப்வூஃபர் சைஸ் வந்து 5.25 இன்ச்சஸ் தான். அதோட இது வந்து சப்வூஃபர் வந்து கம்மி தான். பட் ஆனால் 200 வாட் வரும். ஸோ நம்மளுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் வந்து போடுறது எல்லாமே ஒரு ஸ்பெக்கை பேஸ் பண்ணி தான் போடுறேன். ஒரு 10 சவுண்ட் பார் இருக்குன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து இருக்கிறது எல்லாமே போடாமல் அதில் எது நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஸ்பெக்கை வச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி நோட் பண்ணி அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த 10,000 ரேட்டுக்குள்ளே நீங்கள் எது வேணால் தாராளமாக வாங்கலாம். இது வந்து 2.1 சேனல் விரும்புகிறவங்க மட்டும் அவங்க மட்டும் இதில் நீங்கள் வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 5.1ம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். டால்பி அட்மாஸு நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். 5.1லாம் நம்மளுக்கு வந்து டால்பி டிஜிட்டல் வரைக்கும் கவர் ஆகும். அதில் 5.2வும் வருது. சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ பழைய மாடல்லாம் வந்து பார்த்தோன்னா சேட்டலைட்டு ஸ்பீக்கர் வரும். அதாவது சென்ட்ரு லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக மாட்டுற மாதிரி வரும். இப்போ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரூம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கவர் ஆகும். நம்ம சென்டரில் உட்காந்து கேட்கும்போது எல்லாமே தனித்தனியாக கேட்கும். ஆனால் இப்போ எல்லாமே இந்த சவுண்ட் பார்ன்ற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இது வெறும் 2.1 சேனல் தான். ஃபோர்த் ஒன் வந்து ட்ரைபிட்னு ஒரு கம்பெனி S1 மாடலு. இது வந்து பார்த்தோன்னா ஒரு 8,000 கிட்ட வருது. கார்டு ஆஃபரில் இன்னும் கம்மியாகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 200 வாட் வரைக்கும் ஆர்எம்எஸ் இருக்குது. இதெல்லாம் ஏஆர்சி இருக்குது. ஆனால் ஆப்டிக்கல் கிடையாது. ஏஆர்சி மட்டும் இருக்குது. இது வந்து 6.5 இன்ச்சு சப்வூஃபர் வரும். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா 20K வரைக்கும் ஹெட்ஸ் இருக்குது. அதாவது லோ ஃப்ரீக்வன்சி சப்வூஃபர் வந்து அதாவது மேக்ஸிமம் நம்ம வந்து காதால் கேட்குற இந்த சவுண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 20K வரைக்கும், அதாவது 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து கேட்க முடியும். ஓகேங்களா?
அதனால் 20 மீன்ஸ் ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி சப்வூஃபர் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப லோ. அந்த லோவில் இருந்து நம்மளுக்கு வந்து இந்த சப்வூஃபர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பேஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். இது பார்க்க டிசைன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு பாக்ஸியாக இருக்குது. ஓகேங்களா. ஓவரால் 200 வாட் பீக் பவர். சப்பு மட்டும் 100 வாட் கொடுத்தாங்க. மத்தபடி நம்ம ரொம்ப இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப எதிர்பார்க்காம இருக்காது. ஒரு 10க்கு 10 இருக்குது அப்படின்னா, ஒரு 32 இன்ச்சு 43 இன்ச் போடுறீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து நம்ம டிவியில் கேட்குறோம் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம சப்பு இருக்கிறதுனால இன்னுமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்பலாம் வேணாம், எனக்கு லைட்டாக இருந்தால் போதும், கொஞ்சம் பஞ்ச் பேஸ் இருந்தால் போதும்னா, இதில் இருக்கிற 5 மாடல் நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்சி இருக்குது. ஒரு சில வந்து பார்த்தோன்னா ஆப்டிக்கலும் இருக்குது. ஆக்ஸ் காமன் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் 5.4, 3, 2 அதெல்லாம் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஆர்சி நீங்கள் ஏஆர்சி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கும். அந்த எதுவுமே கம்ப்ரஸ் ஆகாமல் உங்களுக்கு ஃபுல்லாக பாஸ் த்ரூவாக கிடைக்கும். ஓகேங்களா. 5th ஒன் 5வதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் நீங்கள் வந்து இந்த ரேட்டு நீங்கள் வாங்கணும் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணுவோம் ஜேபிஎல் எப்பயுமே ஆடியோவில் பக்கவாக இருக்கும். இது ஜேபிஎல் SP271 டால்பி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா ரேட்டு வந்து 9000 கிட்ட வருது. ஆஃபரில் இன்னுமே கூட ஒரு 1000 1500 கம்மியாகும் நீங்கள் கார்டை பொறுத்து. ஓகேங்களா. இது வந்து 2.1 சேனல் தான். இது வந்து 220 வாட்டு. இப்போ எல்லாம் பார்த்த விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சப்பு வந்து 5.25 இன்ச்சஸ் வந்து சப்பு கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஏஆர்சி இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம சப்பு சின்னதாக இருக்கேன், நம்ம வந்து இது கம்மியாக இருக்குமே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எப்பயுமே ஜேபிஎல் வந்து ஆடியோவில் வந்து பார்த்தோன்னா டாப்பு தான் எப்பயுமே. ஸோ அதனால் பேஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு பிராண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் போகலாம். அதேமாதிரி இன்னொரு இதில் ஸ்பெஷலான இது வந்து சப்வூஃபர் வந்து ஒயர்லெஸ். நீங்கள் வந்து சவுண்ட் பாரில் மட்டும் தான் எல்லாமே நீங்கள் வந்து பிளக் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். பவர் சப்ளை எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணோன்னே சப்பும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். இது வந்து ஒயர்லெஸ் தான். அதனால் நீங்கள் வந்து சப்பு வந்து நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம டிவியோட ஏதாவது ஒரு கார்னர் சைடு வால் கார்னர் லெஃப்டோ ரைட்டாக வைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த பேஸ் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வாங்க தான் தாராளமாக வாங்கலாம். இதுலேயும் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஆப்டிக்கல் ஏஆர்சி டிசெட் எல்லாம் இருக்குது. 9000க்குள்ளே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது வந்து கண்ண முடிந்த வாங்கலாம். ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது, அது பார்த்துக்குங்க. 9000 வருது. இல்லை எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக வேணும்னா ஃபஸ்ட்டு காட்டின அந்த கோவோ 900 போயிடுங்க. 5000 வருது. இன்னுமே நம்ம கம்மியாக வாங்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. என்னென்னா ஜேபிஎல் போகும்போது நம்ம பிராண்டு ஸோ அந்த பேஸ் சவுண்டும் நல்லாயிருக்கும். ஸோ கோவோ வந்து பார்த்தோன்னா இந்த கோவோ மிவி போட்டு இதெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த சவுண்ட் இதில் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாம் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது பண்ணால் கூட நம்ம சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதில் எனக்கு இந்த ஆடியோ ப்ரொஜெக்டர் டிவி இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம். ஸோ அதனால் நிறைய பேர் இந்த பெய்ட் ப்ரொமோஷனு அதை என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது, ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம போடுறோம். நீங்கள் இந்த 5 இதில் எது வேணால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் எது வாங்கினா ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதேமாரி ஏஆர்சி கேபிள் போடும்போது லோக்கல் கேபிள் போடாதீங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு ஆடியோ வந்து ஒர்க் ஆகலை, ஆனால் வந்து ரிமோட்டில் வந்து ஏஆர்சின்னு காட்டுது, ஆனால் எந்த சவுண்டும் வரமாட்டேது அப்படின்றா. அப்புறம் அவர் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, இந்த செட்டாப் பாக்ஸோட HDMI கேபிள் போட்டிருக்காரு, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. மினிமம் 1.4 வெர்ஷன் இருக்கிறது நீங்கள் கேபிள் HDMI கேபிள் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா. வாங்குறது இருந்தால் பிராண்டடாக வாங்குங்க. ஹனிவெல்லு, இந்த ப்ளூ ரிகரு, அப்புறம் ஒரு சில கம்பெனி இது ரெண்டும் கொஞ்சம் டாப்பில் இருக்குது. இதை நீங்கள் வந்து வாங்குங்க. ரேட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் வரும், வாரண்டி தருவாங்க. அதனால் 1.4 வெர்ஷன் மினிமம் இருந்தால் ஏஆர்சி ஒர்க் ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் ERC அதாவது அட்மாஸ் வெர்ஷனா 2.1 மட்டும் தான் நீங்கள் போடணும். 1.4 வெர்ஷன் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் அது வந்து ஒர்க் ஆகாது. சரிங்க. அதனால் வாங்குகிற கேபிள் நல்ல கேபிளாக, அவ்வளோ அதிகமாக காசை கொடுத்து வாங்கிட்டு ஒரு கேபிளில் வந்து நம்ம மிச்சப்படுத்தி எதுவும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு ஒரு சின்ன இதில் ஒரு கமிஷன் கிடைக்கும். அவ்வளோதான். மற்றபடி இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் இல்லை. ஒரு 1%, 2% அங்கே கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, எல்லாம் ஓப்பனாக சொல்லியாச்சு. ஓகே, நன்றி.